அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதி தர்மர் அவர்கள் பற்றி சில தகவல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்பதை சீனர்கள் இப்பொழுது உணர தயாராகி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பிறந்த போதி தர்மர் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த தமிழ் முறை எப்படி என்ன என்பது தெரியாது. இருந்தாலும் அவர் பிறவியில் ஒரு தமிழராக இருப்பதால் சீனர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்காரரான போதி தர்மர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், அனைத்து நல்ல விஷயங்களும் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு சீனாவிலும் ஜப்பானிலிருந்தும் அதிகமான மக்கள் வந்துதான் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போதி தர்மரை வணங்குவது போன்று இருந்தாலும் ஆர்ஜின் தமிழாக இருப்பதால் தமிழ் மொழி கற்பதிலும் தமிழர்களுடைய பண்பாடு, வரலாறு போன்றவற்றில் அதிகம் கவனம் செலுத்தி அதில் இன்னும் என்ன இருக்கின்றது, வேறு ஏதும் போதி தர்மர் சொல்லாதது கூட இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். மேலும் இதுபோன்று போதி தர்மர்கள் பற்றி பயனுள்ள தகவலை தொடர்ந்து தந்து கொண்டேதான் இருப்பேன். தந்து கொண்டு இருப்பதற்கு ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.